வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலியில என்ன விடயம்னு சொன்னா, மோர்ட்கேஜ் சந்தேகங்கள், கேள்விகளும் பதில்களும். மோர்ட்கேஜ் தொடர்புல நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி இமெயில் ஊடாகவும் நிறைய உங்களுடைய மோர்ட்கேஜ் தொடர்புல என்னோட காய்ச்சிருக்கிறீங்க. சில கேள்விகளை கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்திருக்கிறீங்க. அந்த கேள்விகளையும் பொதுவா கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து இந்த காணொலியில வழங்குவதனூடாக நிறைய பேருக்கு இது சென்றடையும் என்ற அடிப்படையில் இந்த காணொலியை நான் செய்ய போறேன். ரைட், இப்போ காணொலிக்குள்ள போவோம். அதுக்கு முதல்ல லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்க. அப்பதான் இந்த காணொலி அவர்களுக்கும் சென்றடையும். அதே போல இந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஒரு காமத்தி விடுங்க. ரைட், இப்போ காணொலிக்குள்ள போவோம். பொதுவா ஆக்கள் கேட்கிற இந்த கேள்வி ஒரு வீடு வாங்குறதுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும், எவ்வளவு வருமானம் காட்டணும், எவ்வளவு டிபாசிட் போடணும் என்றதான் பொதுவாக இருக்கிற கேள்வி. பார்த்தீங்கன்னு சொன்னா டிபாசிட் என்று சொன்னா 10% இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு வரைக்கும் போடலாம். வருமானம் என்னும் போது இப்ப கரண்ட்லி இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு 30,000 வருஷத்துக்கு சம்பளம் வருதுன்னு சொன்னா அந்த 30,000 4.5 மடங்கு அல்லது 5 மடங்கு 4.5 அல்லது 5 மடங்கு வரைக்கும் மோர்ட்கேஜ் லோனை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 30,000 பவுண்டுகள் வருடத்துக்கு வருமானம் வருதுன்னு வைப்போம். அதாவது டாக்ஸுக்கு முதல் அதனுடைய 4.5 மடங்கு என்று சொன்னா 1,35,000 பவுண்ட். ஸோ நீங்க 30,000 வருமானத்தை பெறுகின்ற ஒரு நபர் 1,35,000 பவுண்ட் வரைக்கும் லோன், மோர்ட்கேஜ் லோனை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்ப இருக்கு. சில லெண்டர்ஸ், சில பேங்க்ஸ் 5 மடங்கும் கொடுக்குது. 5 மடங்குன்னும் போது 3-15, அப்போ 1,50,000 பவுண்டுகள் வரைக்கும் நீங்க மோர்ட்கேஜ் எடுக்கக்கூடிய வசதி செய்து தரப்படும். மீதம் டிபாசிட்டாக போட வேண்டி இருக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சம் வீட்டின பெறுமதின்னு சொன்னா மிச்சம் 50,000 டிபாசிட்டாக போட வேண்டி இருக்கும். ஸோ இதுதான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். உங்களுடைய வருமானத்துல ஒரு 4.5 மடங்கு அல்லது 5 மடங்கு மோர்ட்கேஜ் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த வழி பொதுவாக இருக்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு வட்டி வீதம், இப்ப நாங்க மோர்ட்கேஜ் எடுத்தா எங்களுக்கு எவ்வளவு வட்டி வீதம் வரும் கேட்போம். வட்டி வீதத்தை பொதுவா பார்த்தோம்னு சொன்னா இப்ப 3.9க்கு கீழே வட்டி வீதம் போயிடுச்சு. அது என்னன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் ஆனது. பொதுவா ஹை ஸ்ட்ரீட்ல ஒரு 40% வரைக்கும் டிபாசிட்டை போடுற ஆக்களுக்கு அந்த ரேட்ல கொடுக்கணும். 5 வருட பிக்ஸ்ல கொடுக்கணும் 3.9க்கு கீழே. இந்த வட்டி வீதம் ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும். இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். 4 வீதம் என்று சொன்னா எல்லாருக்குமே 4 விதத்துல கிடைக்கும் இல்லை. அது எப்படி சொன்னா நிறைய விடயங்கள் அதுல தாக்கத்தை செலுத்தும். ஒரு நபர், அவருடைய வருமானம், அவருடைய வயது, அவருடைய ஹெல்த் கண்டிஷன், அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது, எவ்வளவு வருமானம் வருது, அதுல எவ்வளவு செலவு செய்கிறாரு, எவ்வளவு சேமிக்கிறாரு, அவருடைய கிரெடிட் ஸ்கோர் என்ன மாதிரி இருக்கு, நல்லா இருக்கா அல்லது பேடா இருக்கா, அந்த பேமெண்ட்கள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சு கொண்டிருக்கிறாரா, மற்றது அவர்கிட்ட வேலை எப்படியான வேலை, பெர்மனண்டான வேலையா, நல்ல வேலையா, எதிர்காலத்துல வருமானம் சம்பளம் கூடுற வேலையா, அல்லது அவர்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங், அதாவது ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு பர்சனல் லோன் இருக்கும், அல்லது ஒரு கிரெடிட் கார்டு எடுத்திருப்பினம், அல்லது ஒரு கார் ஃபைனான்ஸ் எடுத்திருப்பினம், அதுகளுக்கெல்லாம் ஒழுங்கா பே பண்ணி கொண்டு வராரா, அதுகள் எவ்வளவு இருக்குது, இப்ப மோர்ட்கேஜ் எடுத்தா அதை கட்டக்கூடிய மாதிரியான வருமானம் இருக்குதான்னு சொல்லி முழு விஷயத்தையும் கருத்துல கொண்டுதான் எங்களுக்கான வட்டி வீதம் அந்த பேங்கால, அந்த லெண்டரால தீர்மானிக்கப்படும். இப்ப ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் கூட இருக்குது, சேவிங்ல ஒன்றுமில்ல, ஓவர் டிராஃப்ட்ல ரன் பண்ணி கொண்டிருக்கிறாரு, 2-3 தரம் பேமெண்ட் துள்ளிட்டுது, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இல்ல, ஆனா வீடு வாங்க போறார் என்னும் போது அவர் பேங்கை பொறுத்தவரை ஒரு ரிஸ்கான ஆள். அவர் லோனை மோர்ட்கேஜ் எடுத்தாருன்னா திருப்பி பே பண்ணுவாரா இல்லையான்றத சந்தேகத்துல இருக்கும். என்னன்னு சொன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப அவர் ஒரு ரிஸ்கான ஆள் என்று வங்கி தீர்மானிக்கும் போது அவருக்கான வட்டி வீதம், மோர்ட்கேஜ் வட்டி வீதம் ஹையா இருக்கும், கூடுதலா இருக்கும். இல்ல ஏற்கனவே அவர் ஒரு பிரச்சனையும் இல்லாத ஆள், கிரெடிட் ஸ்கோர் சரி, அவரோட பேக்ரவுண்ட் செக் சரி, அவருக்கு பைனான்சியல் தொடர்புல நல்ல பொசிஷன்ல இருக்கிறார், நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, அப்படி என்னும் போது அவர் ஒரு சேஃபான ஆள். பேங்குக்கு கடன் கொடுத்த வங்கிக்கு அவர் ஒரு சேஃபான ஆள். அவர் கடனை திருப்பி கொடுப்பாருன்னு பேங்க் நம்பும். அந்த அடிப்படையில
அவருக்கான மோர்கேஜ் ரேட் வந்து குறைவா இருக்கு. ஸோ இது ஒவ்வொரு நபருக்கும் வட்டி வீதம் வித்தியாசப்படும். ஸோ நாங்கள் ஒரு வட்டி வீதம் இப்போ எவ்வளவு என்று ஒரு ரேஞ்சுக்குள்ள சொல்லும்போது 3.9க்கு கீழேயுமே 3.8 வரைக்குமே சில இடத்துல இருக்குது. அதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா 6 வீதம் வரைக்கும் இருக்கு. மிக முக்கியமான கேள்வி கேட்கிறவே, மோர்கேஜ் நாங்கள் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் நாங்கள் அதில் ஜாயிண்டா பெறலாம், எத்தனை பேர் மேக்சிமம் நாங்கள் மோர்கேஜ் எடுக்கலாம், எத்தனை பேரை வந்து நாங்கள் மேக்சிமம் அந்த டீட் ப்ராப்பர்ட்டியினுடைய அந்த வீட்டு பத்திரத்தில் இணைக்கலாம் என்ற ஒரு கேள்வி கேட்பினோம். பொதுவாக லெண்டர்ஸை பொறுத்தவரை எல்லா பேங்கை பொறுத்தவரையில பொதுவில் மேக்சிமம் 4 பேர் மோர்கேஜுக்குள்ள போகலாம். சில பேங்க் வந்து 6 பேரை எடுக்கக்கூடிய பேங்குகளும் லெண்டர்ஸும் இருக்கணும். சில பேங்குகள் 4 பேரை மோர்கேஜில் எடுத்தாலுமே 2 பேருடைய மிக முக்கியமா அந்த 4 பேருக்குள்ள யாருக்கு நல்ல வருமானம் வருதோ, கூட வருமானம் பெறுகின்றவர்களோ அவர்களுடைய 2 பேர்ட வருமானத்தையும் தான் அந்த அஃபோர்டபிலிட்டி செக்குக்கு கன்சிடர் பண்ணும். மற்ற 2 பேரையும் கன்சிடர் பண்ணாது. அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த 4 பேரும் யாரு எப்படி இருக்கணும் என்று பார்த்தோம்னு சொன்னா, பொதுவில் லெண்டர்ஸ் வந்து விரும்புறது 4 பேருமே ஒரு குடும்ப ஆக்களா இருக்கலாம். அதாவது அப்பா அம்மா 2 பிள்ளைகள் அந்த மாதிரி 2 பேர் என்னும் போது கணவன் மனைவி பிளட் ரிலேஷன்ஸா இருக்கணும் என்றதுதான் கூடுதலான லெண்டர்ஸ் வந்து எதிர்பார்ப்பினோம். சில லெண்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் என்னும் போது சில பேர் வீடு வாங்குறதுக்கு தங்களுடைய சொந்தக்காரருக்கு உதவி செய்வினோம், மோர்கேஜில் போய்வினோம், ஆனால் அவை வந்து அந்த வீட்டில் இருக்க மாட்டினோம். அப்படியான ஆக்களையும் சில லெண்டர்ஸ் வந்து எடுத்துக்கொள்வினோம். சில ஃப்ரெண்ட்ஸுக்கு சில லெண்டர்ஸ் வந்து சேர்ந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில லெண்டர்ஸ் வந்து அதே ஒரு பிஸ்னஸுக்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண போயினோம் என்று சொன்னால் அதை வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் என்ற அடிப்படையில் லோனை வந்து கொடுப்பினோம். இப்படி மேக்சிமம் ஒரு 4 பேர் இணையக்கூடிய மாதிரி பொதுவில் இருக்குது. அடுத்தது என்ற கேட்குற கேள்வி வந்து, தம்பி நாங்கள் மோர்கேஜ் எடுத்துட்டோம், மோர்கேஜ் எடுக்க போறோம்னு சொன்னா கட்டாயம் இன்சூரன்ஸ் நாங்கள் போடணுமான்ற ஒரு கேள்வி கேட்பினோம். இதுக்கு உண்மையா என்னன்னு சொன்னா, கட்டாயம் இன்சூரன்ஸ் போடணும், லைஃப் இன்சூரன்ஸ் போடணுமா, மோர்கேஜ் இன்சூரன்ஸ் அல்லது மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் போடணுமாண்டா இல்லை, கட்டாயம் சட்டப்படி போடணும் இல்லை. ஆனா போடுவதால நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸ் போடும்போது அது எப்படி ஒர்க் பண்ணுமென்னு சொன்னால், நாங்கள் வந்து நான் போய் ஒரு இடத்த இந்த வீட்டுக்கு மோர்கேஜ் எடுத்துட்டு நான் வந்து மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ், அதாவது லெவல் டேர்ம் இன்சூரன்ஸ் என்று அதை சொல்லுவினோம். அதுலேயுமே டிக்ரீசிங் லெவல் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். அந்த இன்சூரன்ஸை நான் போட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, மோர்கேஜ் எடுத்த பிறகு நான் என்னுடைய மோர்கேஜை நான் கட்டி கொண்டு வருவேன், அதே நேரத்தில் இங்கே இன்சூரன்ஸையும் நான் கட்டி கொண்டு வருவேன். என்னுடைய குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நான் மோர்கேஜ் போட்டிருப்பேன். இப்போ வயது இல்லை என்னும் போது இப்போ ஒரு 68 வயது அல்லது 70 வயது வரைக்கும் மோர்கேஜ் போடக்கூடிய இருக்குது. சில லெண்டர்ஸ் 75 வயது வரைக்கும் கொடுக்கணும். பொதுவாக 68 அல்லது 70 வயது வரைக்கும். அப்போ நான் வந்து ஒரு 40 வயதில் இந்த மோர்கேஜ் எடுக்கிறேன். ஒரு 68 வயது வரைக்கும் நான் மோர்கேஜை போட்டுட்டு என்னுடைய மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸையும் வந்து நான் 68 வயது வரைக்கும் போட்டு விடுவேன். இடையில வருகின்ற போது இறப்பு வந்துட்டு சொன்னா இந்த இன்சூரன்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னா, என்னுடைய மோர்கேஜ்ல கட்ட வேண்டிய தொகையை ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ணி கட்டிடலாம். இதுக்காகத்தான் அந்த மோர்கேஜ் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸை போடுறது. அதே நேரத்தில் மோர்கேஜ் இந்த டிக்ரீசிங் லெவல் டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் மோர்கேஜ் காலப்போது என்னுடைய ஒரு 68 வயதில் 70 வயதில் நான் மோர்கேஜை முடிச்சிட்டேன்னு சொன்னால், இந்த இன்சூரன்ஸும் இந்த தொகையும் வந்து குறைஞ்சி வந்து அந்த டேட்டில் இன்சூரன்ஸும் முடிஞ்சிடும். அது வரைக்கும் கட்டி கொண்டு தான் வந்திருப்பேன். ஆனால் 70 வயதுக்கு மேலே மோர்கேஜ் முடிஞ்சிடும், பட் எனக்கு இன்சூரன்ஸ் காசுலேருந்து எதுவுமே கிடைக்காது. இந்த இன்சூரன்ஸை போடுறதுக்கு காரணம், இந்த மோர்கேஜ் முடிகிறதுக்கு முதலில் மரணம் சம்பவித்தால் அந்த இன்சூரன்ஸ் அந்த மோர்கேஜை கவர் பண்ணிவிடும், முழுமையாக செட்டில் பண்ணிவிடும். அப்போ வீடு வந்து டிபெண்டாக இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு அது முழுமையாக ஃப்ரீயாகவே அந்த ஃப்ரீ ஹோல்டாகவே அந்த ப்ராப்பர்ட்டி போய் சேரும். இதுக்காகத்தான் இன்சூரன்ஸை போடுறது. எங்களுடைய ஆக்களை பொறுத்தவரையில் இன்சூரன்ஸில் ஒரு நம்பிக்கை இல்லை. கேட்டாலுமே சொல்றது நான் சாகணும், என்னத்துக்கு நான் இன்சூரன்ஸ் போட போறேன் என்று சொல்ற கதை தான் இருக்கு. ஆனால் முக்கியமாக மோர்கேஜ் எடுக்கிற ஆட்கள் இன்சூரன்ஸை போடுறது மிக மிக முக்கியமானது. இதில் இருக்கிற நன்மை இதுதான். அப்போ இன்சூரன்ஸ்ன்றது கட்டாயம் போடணும் இல்லை, ஆனால் இன்சூரன்ஸ் போடுறதால இருக்கிற நன்மை இதுதான். நான் வந்து யூகேயில் சிமெப் குவாலிஃபைட். சிமெப்னு சொன்னால் சர்டிஃபிகேட் இன் மோர்கேஜ் அட்வைஸ் அண்ட் ப்ராக்டிஸ். யூகேயில் இருக்கிற சீனியர் இண்டிபெண்ட் மோர்கேஜ் மற்றது இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸோட ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
அதே நேரத்தில் பிஸ்னஸ் அசோசியேட்டாகவும் இருக்கிறேன். உங்களுக்கு மோர்ட்கேஜ் எடுக்கணும், மோர்ட்கேஜ் அட்வைஸ் வேணும், மற்றது இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்சூரன்ஸ் அட்வைஸ் வேணும்னு சொன்னால் இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அல்லது இமெயிலுக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மோர்ட்கேஜ் இன்சூரன்ஸ் தேவைகளை என்னால் ஒழுங்கு பண்ணி செய்து தர முடியும். இதை விட மேலும் சில கேள்விகளை கேட்டிருக்கணும், அதுக்கான பதில்களையும் இன்னொரு காணொலியில் செய்ய முடியும் யோசிக்கிறேன். ஏன்னா நீண்ட காணொலியாக இது வந்துடும். ரைட், இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. உங்களோட நண்பர் உறவினர்களுக்கும் இதை அனுப்பி வையுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.